Hi friends, welcome to my channel Free Drive. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா யூஸ்ட் கார் வாங்கும்போது கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு 10 விஷயங்கள் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு புது கார் வாங்கணுங்கிறது வந்து ஒரு பெரிய ட்ரீமா இருக்கும். ஆனா பட்ஜெட் காரணமா யூஸ்ட் கார் வாங்குறது தான் ப்ராக்டிக்கலா இருக்கும். ஆனா யூஸ்ட் கார் வாங்குறப்போ ஒரு சின்ன தவறு பண்ணிட்டீங்கன்னா கார் வாங்கின சந்தோஷத்தை விட அந்த ஒர்க் ஷாப் போறது தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால தான் இன்னைக்கு யூஸ்ட் கார் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா செக் பண்ண வேண்டிய ஒரு 10 முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு போனீங்கன்னா யூஸ்ட் கார் வாங்கும்போது ஏமாறுற வாய்ப்பு ரொம்ப குறையும். சரிங்களா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போறோம். சரிங்களா? முதல் விஷயம் ஆர்சி புக். ஆர்சி புக் முதல்ல நீங்க கேட்டு வாங்கி பாருங்க. ஆர்சியில இருக்கிற ஓனர் நேமு அப்புறம் வந்து கார் விற்கிறவர் நேமும் ஒன்னா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா சில நேரத்தில் புரோக்கர் கிட்ட இருந்து கார் வாங்குறோம், அப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுல பிரச்சனை வரலாம். அப்புறம் இன்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர் எல்லாம் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் வந்து வேலிடா இருக்கான்னு பாருங்க. அதுவும் இன்சூரன்ஸ் கிளைம் ஹிஸ்டரி கிடைச்சா இன்னும் நல்லது. ஏன்னா பெரிய ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிருந்து அப்படின்னா கண்டிப்பா அந்த இன்சூரன்ஸ் கிளைம் வந்து அதுல இருக்கும். வெளியே பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும், ஆனா உள்ள நிறைய டேமேஜ் இருக்கும். ஸோ அடுத்தது மீட்டர் ரீடிங். கார் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படிங்கிறத மீட்டர் காமிக்கும். ஆனா எல்லா மீட்டரும் உண்மை சொல்றது கிடையாது. சில பேர் மீட்டரை குறைச்சி செட் பண்ணிடுவாங்க. அதனால ஸ்டீரிங், கியர் நாபு, சீட் கண்டிஷன் இதெல்லாம் பாருங்க. மீட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிலோமீட்டர் காட்டும். ஆனா ஸ்டீரிங்கை பார்த்தா 5 லட்சம் கிலோமீட்டர் ஓடின மாதிரி இருக்கும். அடுத்தது இன்ஜின். இப்ப பேனட்டை திறந்து இன்ஜினை பாருங்க. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது வித்தியாசமான சத்தம் வரக்கூடாது, அதிகமா அந்த வைப்ரேஷன்லாம் ஆகக்கூடாது. அதெல்லாம் இருக்குதான்னு பாருங்க. அப்புறம் ஆயில் லீக்கேஜ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இன்ஜின் ரிப்பேர் வந்தா கண்டிப்பா உங்க பாக்கெட் காலி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் ஸ்மோக் வருதான்னு பாருங்க. கார் ஸ்டார்ட் பண்ணும்போது பின்னாடி ஸ்மோக் வருதான்னு பாருங்க. கொஞ்சமா வர்றது நார்மல், ஆனா அதிகமா ஒயிட் ஸ்மோக் அல்லது பிளாக் ஸ்மோக் வந்தா கவனமா இருக்கணும். அது இன்ஜின் அல்லது ஃபியூயல் சிஸ்டம் பிரச்சனையா இருக்கலாம். சரிங்களா? அப்புறம் ஆக்சிடென்ட் ஆன காரா அப்படிங்கறத பார்க்கணும். கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த டோர் கேப் அதை பாருங்க. டோர் கேப் எல்லாம் ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. பெயிண்ட் கலர் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. ஒரு டோர் மட்டும் வேற ஷேட்ல இருந்தா அது ரீபெயிண்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணுங்க. அடுத்தது டயர்ஸ். டயர்ஸை நல்லா செக் பண்ணுங்க. டயர் தேஞ்சு போயிருந்தா சீக்கிரம் மாற்றணும். இப்போ ஒரு நல்ல டயர் வாங்கினோம்னா ஆயிரக்கணக்கில் செலவாகும். அதனால டயர் கண்டிஷனும் முக்கியம். அடுத்தது ஏசி அண்ட் எலக்ட்ரிக்கல். சரிங்களா? ஏசி போட்டு பாருங்க. கூலிங் வந்து நல்லா வருதா, பவர் விண்டோ வேலை செய்யுதா, ஹார்னு, இண்டிகேட்டர், ஹெட்லைட்டு எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கறத பாருங்க. இதை செக் பண்ணாம வாங்கிட்டு அப்புறம் ரிப்பேர் பண்றதுக்கு பணம் செலவாகும். சரிங்களா? அடுத்த விஷயம் சர்வீஸ் ஹிஸ்டரி. ஓனர் கிட்ட சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு கேளுங்க. ரெகுலரா சர்வீஸ் பண்ணிருக்காங்களா, இன்ஜின் ஆயில் டைமுக்கு மாத்திருக்காங்களா, இதெல்லாம் தெரிஞ்சா கார் எப்படி மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அடுத்த முக்கியமான விஷயம் டெஸ்ட் டிரைவ். இது வந்து எல்லாத்தையும் விட முக்கியமானது. குறைஞ்சது 10 நிமிஷம் காரை ஓட்டி பாருங்க. ஸ்டீரிங் ஒரு பக்கமா இழுக்குதா, பிரேக் வந்து நல்லா பிடிக்குதா, கியர் வந்து ஸ்மூத்தா இருக்குதா, இதெல்லாம் டெஸ்ட் டிரைவ் போனாதான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அடுத்த போனஸ் டிப் என்னன்னா ஒரு நல்ல மெக்கானிக் ஃப்ரெண்ட் இருந்தா அவரை கூட்டிட்டு போங்க. 500 அல்லது 1000 செலவு பண்ணி மெக்கானிக் செக் பண்றது நல்லது. ஏன்னா அதனால 50,000 ரிப்பேர் பில்ல இருந்து நீங்க வந்து தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நண்பர்களே, யூஸ்ட் கார் வாங்குறப்போ அவசரப்படாதீங்க. விலை குறைவா இருக்கு அப்படிங்கிறதுக்காக உடனே அட்வான்ஸ் கொடுக்காதீங்க. நான் சொன்ன இந்த 10 விஷயம் செக் பண்ணிட்டு வாங்குங்க. இந்த செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தென் பை.